ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா 2022 கண்டிப்பாக ஜாப் வாங்கணும், இந்த இயரை விட்டால் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது அப்படின்ற நிலமையில் நிறைய பேர் இருப்பாங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், பிக்னஸாக இருக்கட்டும், யாருக்காக இருந்தாலும். இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க 2 குழந்தைங்களோட ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த இயர் விட்டோம்னா நம்மளுக்கு டைமும் கிடைக்காது, நம்ம குழந்தைங்கள பார்க்க ஆள் இல்லாமலும் இருக்கலாம், எவ்வளவோ ஸ்ட்ரகிள் இருக்கலாம். பட் நம்ம கோலை அச்சீவ் பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு மனசுக்குள்ளே ஒரு எய்ம் வச்சுருக்கணும், ட்ரீம் இருக்கணும். அந்த ட்ரீம் இருந்தால் தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த வருஷம் நம்மளோட வருஷம்னு நினச்சிக்கோங்க. ஒரு ரெசல்யூஷன் எடுங்க. இந்த வருஷம் 4 மாதம் நம்ம படிக்கிறோம், இந்த ஜாபுக்கு போகிறோம் அப்படின்ற ரெசல்யூஷனை மனசில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் என்றைக்கும் ஃபெயில் ஆகாது, பயம் இருக்க தான் செய்யும். ஒரு 2 மந்த்ஸ் நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சி மட்டும் விடக்கூடாது. விட்டோம் அப்படின்னா படிக்க முடியாது. ஒரு நாளைக்கு படிச்சுட்டு 1000 ப்ராப்ளம் நமக்கு இருக்க தான் செய்யும். சுற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இல்லாமல் கிடையாது. எல்லாருமே அந்த இதை விட்டு தாண்டி வந்தால் தான் நம்மளோட கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஹார்ட் ஒர்க் என்றைக்கும் ஃபெயில் ஆகாது. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், இப்போவே பண்ணுங்கள். அது டைம் தள்ளி போட நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகும். இப்போ வேக்கன்சி அதிகமாகவும் இருக்குது, காம்படிஷனும் அதிகமாக இருக்குது. பட் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோன்னா இந்த இயர் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். நம்ம சொல்லுவாங்க குரூப் 4ல் 150 160 அப்படி கிடையாது. நான் 1 மார்க்கில் கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டு வேலை கிடைக்காம வந்திருக்கேன். ஒரு கொஷனில் 1 மார்க்கு கூட கிடையாது, ஒரு கொஷனில். ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு மார்க்கும் 0.5ன்ற மார்க்கு கூட அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். ஸோ எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் அந்த ஜாப் கிடைக்கும். இப்போ ஒருத்தவங்க நம்ம திட்டுறதை பற்றி நினச்சோம் அப்படின்னா நம்ம மைண்டு தான் ஸ்ட்ரெஸ் ஆகும். அந்த திட்டுற கோவத்தை நம்ம படிப்பில் காட்டினோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வேலையிலே ஒரு பதிலை சொல்லலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். யாராவது நம்மளை திட்டினாங்க அப்படின்னா அமைதியாக இருங்க, எதுவுமே பேசக்கூடாது. பேசாமல் அந்த இடத்த விட்டுன்னு வந்துட்டு நம்ம படிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கணும். அதை ஒரு மோட்டிவேட்டடாக எடுத்துக்கிட்டு நம்ம படிக்கணுமே தவிர அதை நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த டைமை விடக்கூடாது. அந்த டைமை விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு டைம் கிடைக்காது. ஸோ 2 இயர்ஸ் எக்ஸாம் இல்லை, இந்த ஒரு 4 மந்த்ஸ் நம்ம படித்து தான் ஆகணுன்றதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். பயம் இருக்குது தான் செய்யும். ஒரு 2 மாதம் தொடர்ச்சியாக டெய்லி இந்த லெசன்ஸ் ஷெடியூல் போட்டு பிளான் போட்டு படிங்க. அதுக்கப்புறம் தன்னால் நமக்கே ஒரு ஹோப் வந்துடும். நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவோம். இவ்வளோ போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோமே. நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியாத மாதிரி தான் இருக்கும். பட் ரிவிஷன் பண்ணணும், ஒரு 2-3 டைம்ஸாக ரிவிஷன் பண்ணணும். மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை எடுத்து சால்வ் பண்ணணும் டெய்லியும். அதாவது நிறைய பேர் கிளாஸுக்கு போக டைம் இல்லாமல் இல்லை டெஸ்ட் எழுத டைம் இல்லாமல் கூட இருப்பாங்க. அவங்களாம் எப்போலாம் டைம் கிடைக்குதோ ஒரு 2 ஹவர்ஸ்ன்னு பிரித்து வச்சுக்கிட்டு ஷெடியூல் போடுங்க, ஸ்டடி பிளான் பண்ணுங்கள். டெய்லி இத்தனை 6 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் தமிழ் படிக்கணும், 1 ஹவர் மேக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஷெடியூல் போட்டுக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃபுக்கெலாம் கண்டிப்பாக டைம் கிடைக்காது. நானே இதை அனுபவிச்சிருக்கேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி குரூப் 2க்குலாம் கண்டிப்பாக 150க்கு மேலே ப்ரிலிம்ஸில் இருந்தால் தான் கிளியர் பண்ண முடியும். நான் போன தடவை 147 எடுத்தேன், கிளியர் பண்ணலை குரூப் 2 ப்ரிலிம்ஸை. அதே மாதிரி குரூப் 4ல் 170க்கு மேலேயாவது எடுக்கணும். ஸோ நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் வர முடியும். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம், ஆனால் எந்த சப்ஜெக்ட்ஸுக்கு வெயிட்டேஜை பொறுத்து அதிகமான இதை கொடுத்து தான் ஸ்மார்ட் ஒர்க் பண்ண முடியும். பட் ஹார்ட் ஒர்க்குன்றது டெய்லி அந்த கன்சிஸ்டன்சியை மிஸ் பண்ணாமல் படிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுவே பெரிய ஒரு வெற்றி தான். ஸோ கண்டிப்பாக உங்கள் கோலை நோக்கி பயணிங்க. கண்டிப்பாக இந்த தடவை எக்ஸாமில் பாஸ் பண்ணுறோன்றதை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வேறு வீடியோவுக்கு நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.